அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல ரமலான் மாதம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு முடிக்க வேண்டிய ரொம்பவே முக்கியமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விஷயங்களை நீங்க செஞ்சாதான் ரமலான் மாதத்தோட நன்மைய நீங்க முழுசா அடைய முடியும். அதுல முதல் விஷயம் குடும்ப உறவுகளை சேர்ப்பது. நீங்க உங்க குடும்பத்துல யார்கிட்டயாவது சண்டை போட்டிருந்தாலோ பேசாம இருக்கீங்கன்னாலோ தயவு செஞ்சு அதை தெளிவுபடுத்தி சமாதானமாயிருங்க. நமக்கெல்லாம் மேல ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு அஞ்சி அவனுக்கு வேண்டி இத நீங்க செய்யுங்க. ரமலான் மாதத்தோட பெரிய கிஃப்ட் தான் லைலத்துல் கத்ர். அந்த மகத்துவம் நிறைஞ்ச நாளோட நன்மைய கூட அல்லாஹு தஆலா குடும்ப உறவுகளை சேர்க்காதவங்களுக்கு கொடுக்க மாட்டான். ரெண்டாவது விஷயம், நீங்க இதுவரைக்கும் செஞ்ச தவறுகளுக்கு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. நம்ம செஞ்ச எல்லா தவறுகளுக்கும் அல்லாஹ் கிட்ட மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கணும். மூன்றாவது விஷயம், துவாக்களை அதிகமா கேளுங்க. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்மளை விட்டு போனவங்களுக்கு வேண்டியும் நிறைய துவா கேளுங்க. நாலாவது விஷயம், குர்ஆனை அதிகமா ஓத ஆரம்பிங்க. ரமலான் மாதத்துல குர்ஆனை அதிகமா ஓதணும். அதனால இப்போல இருந்தே அதுக்கு தயாராகிக்கோங்க. உங்களால எவ்வளோ ஹத்தம் ஓதி முடிக்க முடியுமோ அவ்வளோ ஓதி அல்லாஹ் கிட்ட இருந்து நன்மைய அதிகரிங்க. ஐந்தாவது விஷயம், தான தர்மங்களை அதிகப்படுத்துங்க. ரமலான் மாதம் வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்றை விட வேகமா தான தர்மங்களை செஞ்சாங்க. அதனால நாமளும் இந்த மாசத்துல இருந்தே தான தர்மங்களை அதிகப்படுத்தலாம். ஆபத்துகளில் இருந்து நம்மளை காப்பாத்துற ஒரு அமல் தான் தான தர்மம். அதனால உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சதக்கா கொடுங்க. ஆறாவது விஷயம், ஜமாத்தோட தொழுகிறது. நீங்க தனியா நின்னு தொழுகிறத விட 27 மடங்கு அதிக நன்மை ஜமாத்தோட தொழுகும் போது உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதனால ஆண்கள் 5 வக்து தொழுகையும் ஜமாத்தோட தொழுக முயற்சி செய்யுங்க. பெண்களும் வீட்டுல இருந்தபடி குழந்தைகள் கூடயும் வீட்டுல இருக்கிற மத்த பெண்களோடையும் சேர்ந்து ஜமாத்தா தொழுங்க. ஏழாவது விஷயம், கூட்டு பிரார்த்தனைகள்ல உங்களை அதிகமா இணைச்சுக்கோங்க. ஒருவேளை கூட்டு துவால ஒரு நபரின் ஆமீன அல்லாஹ் கபூல் செஞ்சா கூட அங்க இருக்கிற எல்லா நபர்களுக்கும் அதோட நன்மை வந்து சேரும். அது மட்டும் இல்லாம அந்த துவாவும் கபூலாகும். அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.